அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து நேற்று பிளாக்ல வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கா கிளம்பி இப்போ திருப்பதிக்கு வந்து ஒரு 6 மணிக்கா வந்தோம். காலையில் அப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலை. இங்கே ஃப்ரீ இதுலேயே வந்து நாங்கள் லைனில் நின்று 10:30 மணிக்கு நின்றோம். 2 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் 2 மணிக்கு டிக்கெட் வந்து நாளைக்கு சாமி பார்க்குறதுக்கு வந்து 2 மணிக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் எங்களுக்கு கல்யாண நாள் இன்னைக்கு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம் நேற்று. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அலமேலு மங்காபுரம் வந்து கிளம்பிட்டோம். போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் கிளம்பி மேலே திருப்பதிக்கு சாமி பார்க்க போகணும். நல்லா ரிலாக்ஸாக வந்து இருந்துட்டு இப்போ தான் கிளம்பி இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறோம். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறோம். அது முதலே காமிச்சிட்டேன். நீங்கள் சொல்லுங்க. சரி, எப்பயுமே புக் பண்ணி வருவோம். இந்த தடவை வந்து கல்யாண நாள் இருந்தாலும் பரவாயில்ல, இது ஃப்ரீ இதுலேயே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஆனால் டிக்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு. அதனால் வந்து நாளைக்கு மேலே போய் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வரணும். இப்போ பத்மாவதி அம்மா கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டு ரெகுலர் வர எப்பயும் ஒரு கடையில் வந்து மஞ்சள் குங்குமம் வாங்குவோம். அந்த கடையில் போய் மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே அந்த பஜாரை ஒரு சுற்றிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துக்கிட்டு இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக தரிசனம் பார்த்துட்டு யானை வந்துச்சு. வந்ததுனால ஆசீர்வாதம் சாப்பிட்றதுக்காக நைட் டிஃபன் வந்து BS1 பெரம்பூர் ஹோட்டலில் எப்போ இங்கேவே அலமேலு மங்காபுரம் போயிட்டு வர்ற வழியில் இந்த ஹோட்டலில் தான் நைட்டு சாப்பிடுவோம். பெரம்பூர் இட்லி மினி இட்லின்னு ஆர்டர் போட்டேன். நாளைக்கு காலையில் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பார்த்துட்டு திருமலை திருப்பதிக்கு மேலே சாமியும் பார்த்தேன். இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து கல்யாண நாள். 37 வருஷம் முடிஞ்சு 38வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். இப்போ வந்து நேற்று பத்மாவதி கோயிலுக்கு வந்து நல்லபடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு கோவிந்தராஜ பெருமாள் கோயில் அங்கேருந்து மேலே திருப்பதிக்கு இன்னைக்கு வந்து கல்யாண நாள் அன்னைக்கு திருப்பதியில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட வந்தோம். இப்போ கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட கல்யாண நாள் ட்ரெஸ்ஸு. எல்லாருடைய வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். இப்போ வந்து காலையில் கிளம்பி போனால் வந்து காலையிலன்னா இங்கேயே கீழே 12 மணி ஆயிடுச்சு. சரி, கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட மேலே போயிட்டு அப்படியே
சாமி பார்த்துட்டு டைம் இருந்தால் அப்படியே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஜாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு போனால் நான் கீழ்த்து கோவிந்தராஜ பெருமாள் கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. அப்புறம் 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து டைம் வந்து 2 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இங்கே இது பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போகிறதுக்கு வந்து ஒரு கவுண்டருக்குள்ளே போகிறதுக்கு நான் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போய் ஒவ்வொரு ஸ்டாப்பாக இறங்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் தான் வந்து நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. அப்புறம் அங்கே இறங்கி கவுண்டருக்குள்ளே உள்ளே போகும்போது 3:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நடந்து போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து உள்ளே வந்து இது பண்ணிவிட்டு உட்கார வச்சிட்டாங்க. நாங்கள் அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு 4:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடையில பால் கொடுத்தாங்க. அப்புறம் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. ஒரு 8 மணி வாக்கில் அந்த கேட்டை திறந்து விட்டாங்க. அப்புறம் நடந்தே போய் பக்கத்துலேயே கோயில் இருந்துச்சு, சாமி இருந்தாங்க. சரின்னு போய் ஒரு 9 மணிக்கெல்லாம் நல்லா தரிசனம் பார்த்துட்டு 9 மணிக்கெல்லாம் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் பிரசாதம் லட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே போய் அப்புறம் தேங்காய் வாங்கி மேலே உடச்சிட்டு அந்த கொடி மரத்துக்கிட்ட உடச்சிட்டு அப்புறம் செல்லு வந்து அங்கேயே லாக்கரில் வச்சுருந்தோம். அந்த செல்லை போய் வாங்கிட்டு அப்புறம் நடக்கிற தூரத்தில் தான் காரை நிப்பாட்டியிருந்தோம். அப்படியே நடந்தே வந்து காரை எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்போ டைம் ஆயிடுச்சு, ஊருக்கு போக முடியாது அப்படின்ட்டு திருப்பி அதே லாட்ஜில் வந்து திருப்பி ரூம் போட்டு இப்போ நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கீழே கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு இருக்கோம். இப்படி தான் எப்போயும் வருவோம். ஆனால் இந்த தடவை தான் வந்து கீழே கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மேலே போகலான்னு சொன்னார். நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லி இன்றைக்கி வந்து இங்கே திருப்பதியில் தங்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதனால் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். கல்யாண நாளுன்றது எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வர்றதே. நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறி வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். அதனால் இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த கடவுளை வந்து நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வரணும், நம்ம குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண நாள் அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு முதல் நாளே வந்துடுவோம். அதுக்கு முதல் நாளே வந்துடுவோம். வந்து தங்கிட்டு முதல் நாள் வந்து அலமேல் மகாபுரம் பார்த்துருவோம். பார்த்து தங்கிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பதி சாமி பார்த்துட்டு அப்புறம் வந்து தங்கிட்டு காலையில் கோவிந்தராஜ பெருமாள் பார்த்துட்டு ஊருக்கு போயிடுவோம். இந்த மாதிரி வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண நாள்னா எங்கள் குலசாமியை வந்து பார்த்துட்டு போகிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ காலையில் தான் எந்திரிச்சு கிளம்பி கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி உட்காந்துருக்கோம். இது வந்து இந்த சேலை வந்து எங்கள் மருமக எங்களுக்கு
கல்யாண நாளைக்காக ஆர்டர் போட்டு அனுப்பியிருந்தாங்க. ரோலி ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இதில். சரி, நேற்று பட்டுச்சேலை கட்டினா, சரி இன்றைக்கி இந்த சேலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நல்லா காட்டனு. அதுலேயே அவங்களே ஒர்க்கெல்லாம் எம்ப்ராய்ட் போட்டு அதிலே சேலையிலே ஜாக்கெட் எம்ப்ராய்டரோட வருது. நல்லா நீட்டாக இருக்குது காட்டன் சேலை. திருப்பதியிலேருந்து நைட்டு 3 மணிக்கு வந்தோம். வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ குளிச்சுட்டு இப்போ மறுபடியும் சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த லட்டு, வளையல், குங்குமம், மஞ்சக்கயிறு எல்லாத்தையும் வச்சு சாமி முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நாங்கள் தொடங்குவோம். வந்து நல்லபடியாக திருப்தியாக இந்த வருஷம் எங்களோட கல்யாண நாள் திருப்பதி மலையில் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு சிறப்பாக அமர்ந்துருச்சு. எங்கள் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் கல்யாண நாள் திருப்பதி மலையில் தான் போய் சாமியை பார்த்துட்டு தான் எங்கள் கல்யாண நாள் நிறைவடையும். இதே மாதிரி நீங்களும் ஒரு இதோட கொள்கையோடு வந்து நல்ல விஷயங்களை நல்லபடியாக வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.